வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். கால்டுவெல் மற்றும் ஜியு போப் குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் என்று கூறி தமிழக ஆளுநர் என் ரவியை கண்டித்து தென்னிந்திய திருச்சபை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எந்த மத சக்திகளாலும் தமிழ் மக்களை பிரிக்க முடியாது. கால்டுவெல் போன்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பொதுவெளியில் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது என்று தென்னிந்திய திருச்சபை பொதுச் செயலாளர் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்ற ஐயா வைகுண்டரின் 192வது பிறந்த நாளை கொண்டாடும் நிகழ்வில் கிறிஸ்தவ மிஷனரிகள் கால்டுவெல் மற்றும் ஜியு போப் ஆகியோர் குறித்து கருத்து தெரிவித்த ஆளுநர் என் ரவியை கண்டித்து தென்னிந்திய திருச்சபை சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய திருச்சபை பொதுச் செயலாளர் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சமீபத்தில் தமிழ்நாட்டின் ஆளுநர் கிறிஸ்தவ மதத்தை குறித்தும் கால்டுவெல் ஜியு போப் அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சித்துள்ளார். இந்த விமர்சனத்தை உலகத்தில் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கும் வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மக்களாகிய நாங்களும் கிறிஸ்தவ மதம் குறித்து ஆளுநரின் விமர்சனத்தை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது. தமிழக மண்ணில் மதத்தை குறித்து எந்த தவறான கருத்தை தெரிவித்தாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ் சொந்தங்கள் உணர்வுகளால் மதத்தின் பெயரால் பல்வேறு நிலைகளில் இருந்தாலும் தமிழன் என்ற ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்படுவோம். எந்த மத சக்திகளாலும் தமிழ் மக்களை பிரிக்க முடியாது. கால்டுவெல் போன்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பொதுவெளியில் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. கவர்னர் இப்படிப்பட்ட கருத்தை தெரிவிப்பது தென்னிந்திய திருச்சபை சார்பாக வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார்.